ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தமிழ்நாடு அரசு அனுப்பும் கோப்புகளில் கையெழுத்திட்டு ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்துவதாக குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை இன்று கூடுகிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர், தொழில் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய முடிவு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலீடு ஊக்குவிப்பு முகமையான கைடன்ஸ் பிக்டெக் இடையே இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடக்கிறது. ராமேஸ்வரத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்து விசாரணை. மதுரையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் நாளை திறப்பு. அரங்கத்தை நாளை திறந்து வைக்கவும் ஜல்லிக்கட்டை காணவும் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை அலங்காநல்லூர் கீழக்கரைக்கு செல்கிறார். மக்களவைத் தேர்தல் தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் தலைமையில் இன்று அவசர நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம். தேர்தல் கூட்டணி, தேர்தலுக்கான குழுக்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை என தகவல். திருச்சியில் ராகிங்கில் ஈடுபட்ட சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் 2 ஓராண்டு தடை விதிக்க பரிந்துரை. 9 பேர் கொண்ட பல்கலைக்கழக ராகிங் தடுப்புக்குழு பரிந்துரை செய்துள்ளது. கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லி வரும் விமானங்கள் தாமதம். வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைந்துள்ளதாக வானிலை மையம் தகவல். கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லிக்கு வரும் 28 ரயில்கள் தாமதம். அமிர்த்சர் ரயில் அதிகபட்சமாக 5 மணி நேரம் தாமதம் என தகவல். சர்வதேச அளவில் மாணவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கான விசா அறிவித்தது கனடா அரசு. கல்வித்துறை மேம்பாட்டுக்காக புதிய திட்டம் அறிவிப்பு. நிலவில் சந்திரயான் 3 லேண்டரை தொடர்பு கொண்ட நாசா விண்கலம். அமெரிக்கா விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தகவல். மெக்சிகோவில் சாலை மார்க்கமாக ட்ரக்கில் 50 மணி நேர பயணத்தை கடந்த ஒட்டகச்சிவிங்கி. தனிமையில் இருக்கும் ஒட்டகச்சிவிங்கி இருப்பதால் வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தூதர்களை மீண்டும் பணியமர்த்த பாகிஸ்தான், ஈரான் ஒப்புதல். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சக அலுவலகம் தகவல். போர்ச்சுகல் நாட்டின் நசாரே நகர் கடற்பகுதியில் நடைபெற்ற அலைசறுக்கு போட்டி. 50 அடி உயர பேரலையில் சறுக்கி சாகசம் புரிந்த வீரர், வீராங்கனைகள். பிரிட்டனை சூறையாடிய ஈஷா புயல். துறைமுகத்தை தாக்கிய ராட்சத அலைகள். தனி பாலஸ்தீன சேதம் அமைவதற்கான பாதை வகுக்கப்படவிட்டால் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட போவதில்லை. சவுதி அரேபியா திட்டவட்டம்.